டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ், மக்களே வணக்கம். இந்த நாளின் சிறப்பு பொருளாதார நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறோம். கடந்த சில மாதங்களாக கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஷேர் உயர்வு காணாமல் நெடுநேரம் ஒரே வரம்பில் நகர்வது ஏன்? நிறுவனத்தின் வணிக நிலைமை என்ன? இந்த அமைதி முதலீட்டாளர்களுக்கு என்ன சிக்னல்? இவை அனைத்தையும் சில நிமிடங்களுக்கு விரிவாக பார்க்கப் போகிறோம். நிறுவனத்தை சுற்றிய சந்தை உணர்வு. முதலில் சந்தை உணர்வை பார்க்கலாம். சில மாதங்களாக இந்திய பங்கு சந்தை பெரிய ரீட்டெயில் நிறுவனங்களுக்கு மிக அதிகமாக கன்சர்வேட்டிவாக நடந்து வருகிறது. அதன் விளைவாக நகை ரீட்டெயில் செக்டர்களில் முக்கிய பங்குகள் பெரும்பாலும் சைட்வேஸ் மூவ்மெண்ட் காட்டுகின்றன. கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தியா லிமிடெட் போன்ற நிறுவனங்கள் வணிகத்தில் நன்றாக செயல்பட்டாலும் சந்தை எதிர்பார்ப்புகள் தற்போது மிகவும் கட்டுப்பாடுடன் உள்ளது. தங்க விலை மாற்றத்தின் தாக்கம். அடுத்து முக்கிய காரணம் தங்க விலை மாற்றம். தங்கம் ஒரு சைக்கிளிக்கல் கமாடிட்டி. சர்வதேச காரணிகளால் அதன் விலை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். தங்கம் அதிக விலையில் இருக்கும்போது வாடிக்கையாளர்கள் நகை வாங்குவதை பின்தள்ளுவார்கள். நகை ரீட்டெயில் செக்டர் குறைந்த டிமாண்ட் பெறும். அதன் தாக்கம் நேரடியாக பங்கின் வேகத்தை மந்தமாக்கும். சர்வதேச காரணிகள், அமெரிக்க வட்டி விகிதங்கள், உலக பொருளாதார பதட்டங்கள், டாலர் ரூபாய் மாற்றங்கள் அனைத்தும் இந்திய நகை விலையை பாதிக்கும். இதனால்தான் கடந்த சில மாதங்களாக நிறுவனம் விற்பனை சீராக இருந்தாலும் பங்கு விலையில் பெரிய ஆதிக்கம் இல்லை. போட்டி நிறுவனங்களின் தாக்கம். இந்திய நகை சந்தையில் போட்டி இன்று மிகவும் கடுமையானது. உதாரணமாக டைட்டன் கம்பெனி லிமிடெட், மலபார் கோல்ட், ஜாயலுக்காஸ், தனிஷ்க் போன்ற பெரிய பிராண்டுகள் ஆக்டிவ் விரிவாக்கத்துடன் செயல்பட்டு வருகின்றன. போட்டி அதிகமானால் வாடிக்கையாளர்களின் கவனம் பல பிராண்டுகளில் பகிரப்படும். மார்க்கெட் ஷேர் சீராக இருந்தாலும் அதிக லாபம் வராமல் போகலாம். இதையெல்லாம் சந்தை கவனிக்கிறது மற்றும் பங்கு விலைக்கு சுமாரான மூவ்மெண்ட் நடைபெறும். இந்த துறையில் வேகமான உயர்வு எப்போதும் காண்பது கடினம். நிதானமான மெதுவான வளர்ச்சிதான் சாதாரணம். முதலீட்டாளர்களின் எதிர்பார்ப்புகள். பங்கு விலை உயராத முக்கியமான காரணங்களில் ஒன்று முதலீட்டாளர்களின் அதிக எதிர்பார்ப்பு. சில காலத்திற்கு முன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தியா லிமிடெட் மிக வேகமாக உயர்ந்தது. அந்த உயர்வுக்கு பிறகான நிலை ப்ராஃபிட் புக்கிங், வேல்யூவேஷன் கூல்டவுன், ஓவர்பாட் ஜோன்லிருந்து சீரான நிலை திரும்புதல். இந்த பங்கு ஏற்கனவே நல்ல அளவில் உயர்ந்த பின் சந்தை இயல்பாக ஒரு இடைநிறுத்தம் எடுக்கும். இந்த பிரேக் தான் சில மாதங்களாக காணப்படும் அமைதிக்கான காரணம். விரிவாக்க திட்டங்கள் மற்றும் செலவுகள். நிறுவனம் இந்தியாவிலும் மத்திய கிழக்கிலும் புதிய ஷோரூம்களை தொடங்கி வருகிறது. விரிவாக்கம் நல்லதுதான், ஆனால் அதற்கான செலவுகள் அதிகம். புதிய கடைகள், ஊழியர்கள், மார்க்கெட்டிங், லாஜிஸ்டிக்ஸ், முதலீட்டுத் தொகைகள். இந்த செலவுகள் குறுகிய காலத்தில் லாபத்தை சிறிது அழுத்தத்தில் கூட்டும். சந்தை இதை மனதில் கொண்டு பங்கின் வேகத்தை மெதுவாக்கி வைக்கும். ரீட்டெயில் இன்வெஸ்டர் மைண்ட்செட் அண்ட் மீடியா ஹைப். பல ரீட்டெயில் முதலீட்டாளர்கள் எப்போதும் வேகமான உயர்வை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் நகை ரீட்டெயில் துறை அப்படி ஊடக்கூடிய செக்டர் அல்ல. மேலும் இணையத்தில் வரும் ஹைப் வீடியோக்கள், குவிக் ரிட்டர்ன் ஐடியாஸ் போன்றவற்றால் முதலீட்டாளர்கள் அதிக எதிர்பார்ப்பில் இருப்பார்கள். இந்த சூழ்நிலையில் பங்கு சிறிது சீராக நகர்ந்தால் கூட ஏறவில்லையே என்ற உணர்ச்சி பிறக்கும். ஆனால் உண்மையில் நிறுவனம் நிறையான வளர்ச்சியுடன் செல்கிறது. எதிர்காலம் எப்படி? கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் தூரநோக்கு வணிகத் திட்டம் மிக நன்றாக அமைந்துள்ளது. இந்தியாவில் விரிவாக்கம், நகை பிரிவின் வளர்ச்சியடைந்த தேவை, கிராமங்களிலும் மெட்ரோ நகரங்களிலும் ஸ்டோர் வளர்ச்சி, பிரபலங்கள் மூலம் பிராண்ட் வலுப்படுத்துதல், நடுத்தர குடும்பங்களை மையமாக கொண்ட மார்க்கெட்டிங். இந்த அம்சங்கள் நீண்ட காலத்தில் நிறுவனத்திற்கு உறுதியான ஆதரவாக இருக்கும். இப்படியாக கடந்த சில மாதங்களில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஷேர் அதிக உயர்வு காணாமல் இருப்பதற்கு தங்க விலை மாற்றங்கள், கடுமையான போட்டி, விரிவாக்க செலவுகள், முதலீட்டாளர் எதிர்பார்ப்புகள் போன்றவை முக்கிய காரணங்களாக உள்ளது. ஆனால் நிறுவனம் நல்ல அடிப்படை வலிமையுடன் இருப்பதால் நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு இது கவலையை ஏற்படுத்த வேண்டிய நிலை அல்ல. இதுவே கல்யாண் ஜுவல்லர்ஸ் பங்கு குறித்த சில நிமிட விரிவான சிறப்பு அறிக்கை. டிஸ்க்ளைமர்: இந்த தகவல்கள் பொருளாதார ஆலோசனை அல்ல. பங்கு விலை, நிறுவன நிதிநிலை, சந்தை இயக்கங்கள் ஆகியவை எப்போதும் மாற்றத்திற்கு உட்பட்டவை. கடந்த கால செயல்திறன் எதிர்கால லாபத்துக்கு உத்தரவாதமல்ல.
முதலீடு செய்வதற்கு முன் உங்கள் நிதி நிலைமை, ஆபத்து திறன், முதலீட்டு நோக்கம் ஆகியவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் செபி பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகரிடம் ஆலோசனை பெறவும். இங்கு கொடுக்கப்பட்ட தரவு எந்த ஒரு பிரத்யேக பங்கு வாங்க விற்க பரிந்துரையாகவும் அமைந்தில்லை.